முட்டை மசாலா வருது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம கீரை சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாதத்துக்கு, பிரியாணி செஞ்சோம்னா முட்டை மஞ்சள்லாம் எடுத்து போட்டுறாங்கள, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு இது ரொம்ப பசங்களாம் விரும்பி சாப்பிடும், பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்றேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முட்டை மசாலா பண்ண போகிறோம். இப்போ முட்டையை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ வேக விட போகிறேன். முட்டை வச்சு எடுத்துன்னு வந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இது வச்சு அதே போல் இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். மஞ்சள் கருவை தனியாக எடுத்துட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது 4 துண்டாக போட்டுடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது பொரிக்கணும். இப்போ முட்டை வறுவல் பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கேன். இல்லை 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சு ஒரு பச்சை மிளகாய், ஒரு 3 வெங்காயம் பொரிச்சு போட்டு நல்லா வதக்கிலாங்க. கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வடை போகிறவெல்லாம் நல்லா வதக்கலாங்க. மசாலா சேர்த்துக்கலாம். இது தனியாத்தூள் 1/2 ஸ்பூனு, கறி மசாலா 1/2 ஸ்பூனு, சில்லி பவுடர் போட்டிருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துருக்கணும். இந்த பச்சை வடங்கெல்லாம் நல்லா போகட்டாங்க. மசாலா போட்ட பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கறியிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். உப்பு போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். முட்டையெல்லாம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு வெறும் ஒயிட் கறி தான், சேர்த்து இது கலர் எல்லாம் நல்லா இதில் மசாலா நல்லா ஒட்டி வரட்டும். தட்டை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வைக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாமா? பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. இதே கலர் விட்டு நல்ல கருவில் நல்ல மசாலாலாம் நல்லா சேர்ந்துச்சு. இப்போ மஞ்சளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப கலர வேணாம், சும்மா கொஞ்சம் மேலோட்டை தான். நிறைய பேர் மஞ்சளை தூக்கி போட்டுருவாங்க. அதனால் இப்படி பண்ணிட்டோம்னா பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. இது பிரியாணிக்கு, தக்காளி சாதம் எல்லாம் நல்லா வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம், கீரை சாதம், இதுக்கெல்லாம் முட்டை தொக்கு வச்சு நல்லா சாப்பிடலாம். முட்டை மசாலா அவ்வளோதாங்க. முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இல்லை, அதனால் போடலைங்க. இப்படி ஒரு கலரு, அப்படி ஒரு கலரியாச்சு. அவ்வளோதான். இந்த சமையல் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.